ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள பலர் மீன் சாப்பிட விரும்புவோம். மீன் அப்படிங்கிறது புரதச்சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் B12 இது மாதிரியான சத்துக்கள் நிறைந்த ஒரு சூப்பரான உணவு தான். ஆனால் மீன் சாப்பிட்றப்ப சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். இன்னைக்கு வீடியோவில் மீனோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன, அப்படி சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளவு இடைவெளி விட்டு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் உணவு மீனும் பால் சார்ந்த பொருட்களும் தான். மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது, பால் சார்ந்த பன்னீர், சீஸ் இது மாதிரியே அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா மீன் பாலோட தனியாகவே நல்ல புரதங்கள் தான் ரெண்டுமே. மீனும் நல்ல புரதம், பாலும் நல்ல புரதம், அதாவது புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு உணவுகளையுமே ஒன்றா சேர்த்து சாப்பிட்றப்ப செரிமான வேகம் வேறுபட்டு இருக்கும். சிலருக்கு இதனால் வயிற்று பிரச்சனைகள், அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்று வலி இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். எவ்வளவு இடைவெளி எடுத்துக்கணுங்கிறது குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நம்ம மற்ற உணவுகளை, பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது பால் குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழித்து மீன் சாப்பிடுங்க. இல்லைன்னா மீன் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து பால் குடிக்கலாம். பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, மீனும் சிட்ரஸ் பழங்களும் தான். அதிக சிட்ரஸ் பழங்கள் மீன் சாப்பிட்ட உடனே எடுத்துக்கக்கூடாது. அது என்ன பழங்கள்னா, சிட்ரஸ் பழம்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆரஞ்சு பழம், எலுமிச்சை இது எல்லாமே சிட்ரஸ் பழம். நார்த்தங்காய், மொசாம்பி இது எல்லாமே சிட்ரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் தான். அதாவது விட்டமின் சி நிறைந்த பழங்கள். இது அசிட்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். அமிலத்தன்மை இருக்கிறதுனால மீனையும் இதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்படி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அமிலத்தன்மை அதிகமாகி வயிறு எரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு கோளாறுகள், செரிமான பிரச்சனை இது எல்லாமே வரும். அதனால ஒருபோதும் மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் கூட குடிக்க வேணாம். இதை தவிர்த்துறதே நல்லது. எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு நார்மலாக குடிப்போம். இதை நீங்கள் தவிர்க்கணும். நிறைய பேர் தெரியாமல் செய்யக்கூடிய தவறு இதுதான். தெரியாமல் செய்யக்கூடிய இந்த ஒரு தவறு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் இது பிரச்சனையை ஏற்படுத்தாது. வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் செரிமானம் வீக்காக ஆரம்பிக்கும். செரிமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை உடனே தொடங்கிடும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், சிட்ரஸ் நிறைந்த பழங்களையும் மீனையும் ஒருபோதும் சேர்த்து சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடணும்னா 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஆரஞ்சு பழமாக இருந்தாலும் சரி, ஜூஸாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் கழித்து மீன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழித்து சிட்ரஸ் பழங்கள், அப்படி இல்லைன்னா அதோட ஜூஸ் எடுத்துக்கலாம். மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் மீனையும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. இது தவறான சேர்க்கை. எல்லாரும் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு இது. அது என்ன உணவுகனா, சிப்ஸு, பஜ்ஜி, சமோசா, பக்கோடா இது எல்லாமே அதிகமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த உணவுகள். இந்த உணவுகளோட மீன் சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தலாம். மீன் ஏற்கனவே அதிக அளவு புரதம் நிறைந்த ஒரு உணவு. அது கூட ஆயில் ஐட்டத்தை நீங்கள் சேர்க்குறப்ப செரிமானம் ரொம்பவே மந்தமாயிரும், வயிறு கனமாக இருக்கும், உடல் எடை அதிகரிக்கும், கொழுப்பு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியமான மாற்றுகள் அப்படின்னா இதுக்கு வேக வைத்த காய்கறிகள், சாலட், கீரை இது எல்லாத்தையுமே மீன் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒருபோதும் ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை மட்டும் இதோட சேர்த்து எடுத்துக்க வேணாம். நான்காவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, அதிகமாக கஃபைன் நிறைந்த பானங்கள் தான். மீன் சாப்பிட்ட உடனே காஃபி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான டீ, எனர்ஜி ட்ரிங்க் இது எல்லாமே குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். கஃபைன் என்ன பண்ணுதுன்னா, ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுறதை பாதிக்கும். ஏன்னா மீன் சாப்பிட்றதே நமக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உறிஞ்ச விடாமல் இந்த கஃபைன் தடுத்துரும். அது கூடவே அமிலத்தன்மையும் அதிகப்படுத்திடும் நம்ம உடம்புக்கு. அதனால தான் ஒருபோதும் காஃபி, டீ கூட மீனை சாப்பிடாதீங்க. நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்திடும். காஃபி, டீ குடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் மீன் எடுத்துக்கணும். ஐந்தாவது பார்க்கக்கூடிய தவறான சேர்க்கை என்னன்னா, மீன் ப்ளஸ் தயிர் தாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மீன் சூடு தரக்கூடிய உணவுகள், தயிர் ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய உணவு. ரெண்டுமே நம்ம சேர்க்குறப்ப பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இதுனா
ஒன்று சூடான உணவு, இன்னொன்று குளிர்ச்சியான உணவு ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால தோல் நோய்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெண்புள்ளிகள் கூட வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸ்கின் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் கூட வரலாம். அதனால ஒருபோதும் தயிரையும் மீனையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனை நல்லாவே பொரிச்சு எடுத்துட்டு தயிர் ஊற்றி தயிர் சாப்பாட்டோட இந்த மீனை சைடிஷாக வச்சு சாப்பிட்றாங்க. இது காலங்காலமாக எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் எல்லாருக்கும் இது பிரச்சனை தரும்னு சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதாவது செரிமானத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் காலங்காலமாக இப்படி தானே சாப்பிட்றோம், எங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரலையே அப்படின்னு நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. 100ல் 90% எதுவும் ஆகாது. 10% வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒருபோதும் தயிரையும் மீனையும் சேர்த்து எடுத்துக்காதீங்க. இது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியாமல் கூட இனிமேல் எடுக்க வேணாம். 6வது பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, அதிகமான இனிப்பு உணவுகள் கூட மீனை சாப்பிட்றது ரொம்பவும் தவறான ஒரு சேர்க்கை. மீன் சாப்பிட்ட உடனே ஜிலேபி, லட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம், சாக்லேட் இந்த மாதிரி அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா மீனில் இருக்கக்கூடிய புரதம் செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். அதில் அதிக சர்க்கரையும் உடலுக்கு சென்றுச்சுன்னா செரிமான சுமை இன்னும் அதிகமாயிரும். உடலுக்கு சோர்வு ஏற்படும், வயிறு உப்புசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க ஒருபோதும் அதிகமாக சுகர் இருக்கக்கூடிய உணவுகளையும் மீனையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. தவிர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. என்ன செய்யணும்னா, இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னா 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கழித்து மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடலாம். மீன் சாப்பிட்றப்ப செய்யக்கூடிய 5 பெரிய தவறுகளை பற்றி பார்க்கலாமா? தவறு 1 என்னென்னா, அதிகமாக சாப்பிட்றது எப்பயும் தவிர்க்கணும். 2வது தவறு, நைட்டு தாமதமாக சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். 3வது, முழுமையாக வேகாத மீன்களை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. 4வது, பழைய நாட்கள், அதாவது பழைய மீனை இன்னைக்கு சமைச்ச மீனை 3 நாள் 4 நாள் அது மாதிரி கழித்து சாப்பிட்றதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. டேஸ்ட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 4 நாள் இல்லைன்னா 1 வாரம் வச்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒருபோதும் சாப்பிடாதீங்க. உங்கள் உடலுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தலாம். 5வது தவறு என்னென்னா, அதிக எண்ணெயில் திரும்ப திரும்ப பொரிச்ச மீன்களை சாப்பிட்றது. இன்றைக்கி மீனை பொரிச்சிருப்பீங்க, மிச்சம் இருக்குன்னு சொல்லி திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே மீனை பொரித்து சாப்பிட்றது. இந்த மாதிரியான தவறுகளை ஒருபோதும் செய்யாதீங்க. மீனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய நல்ல உணவுகளை பார்க்கலாமா? முதல் உணவு கீரைகள், காய்கறிகள், வெள்ளரிக்காய், கேரட், பச்சை பட்டாணி, முழு தானியங்கள், பழுப்பு அரிசி, கம்பு, கேழ்வரகு இது எல்லாமே மீனோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது. மீன் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 10 நன்மைகளை பார்த்துடலாமா? இதய ஆரோக்கியம் மேம்படும், மூளையோட செயல்பாடு அதிகரிக்கும், நினைவாற்றல் மேம்படும், கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும், புரதச்சத்து கிடைக்கும், எலும்புகள் வலுவாக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், உடல் சோர்வு குறையும், தசைகள் வலுவாக்கப்படும், ஆரோக்கியமான முதுமை கிடைக்கும். இவ்வளவு நேரம் நம்ம மீனை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நீங்கள் இதில் ஏதாவது தவறான காம்பினேஷன் இது வரைக்கும் எடுத்துட்டு இருந்தீங்களா அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.